நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எம்எஸ்கியூ ப்ரோ பாக்ஸில் எப்படி குரோம் காஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரோம் காஸ்ட்னால் என்னென்னா, நீங்கள் இந்த மொபைலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மொபைலில் இருக்க வீடியோஸு ஃபோட்டோஸு இந்த மாதிரி எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை அப்படியே இந்த டிவிக்கு கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ்கி பாஸ் டிஸ்பிளே வந்துச்சு பார்த்தீங்களா, இதில் மை ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே உள்ள போய்கிட்டு மை ஆப்ஸ்குள்ளே போய் அதில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள் வைஃபை டிஸ்பிளேன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோன்னா வைஃபை டிஸ்பிளேன்னு நிற்கிது. இப்போ சர்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ என்கிட்ட இந்த சாம்சங் நோட் 10 மொபைல் இருக்குது. இதில் இருக்க ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எப்படி அதில் ஷேர் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த செல்லை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த மேலேருந்து கீழே இப்போ இறக்கி விடுங்க. இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ரைட் சைடு கிளிக் தள்ளினீங்கன்னா ஸ்மார்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இங்கே அதை சர்ச் ஆகிட்டு இருக்குல்ல, இங்கே கேட்குது பாருங்கள் ஏஎஸ் டிவி பாக்ஸு மிராகாஸ்ட்டு அது கனெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. இப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட் நவுன்னு இருக்கு பாருங்கள், ஸ்டார்ட் நவ் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா அங்கே அந்த டிஸ்பிளேயில் என்ன கேட்குது பாருங்க, இந்த டிஸ்பிளே காட்டுற பாருங்க, இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. கேலக்ஸி நோட் 10ங்கிறது கனெக்ட் ஆகிருக்கு, அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. அதை எஸ் கொடுத்துருவோம்மா, அக்செப்ட் கொடுத்துருவோம். இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். அக்செப்ட் கொடுத்தோன்னா இப்போ கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மொபைலில் நான் ஒவ்வொன்றா ஸ்க்ரீனில் தள்ள அந்த பாருங்கள் டிவியில் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணாவே அந்த ஃபோட்டோஸு அந்த டிவியில் தெரியும். நீங்கள் இதை இப்படி நீங்கள் தள்ள ஒவ்வொரு ஃபோட்டோஸாக மாறும். இப்போ இதில் ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வீடியோ பொறுத்தளவுக்கு சும்மா உதாரணத்துக்கு இதுலேருந்து வீடியோ எடுத்ததே ஒரு வீடியோ இருக்குது, அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுத்தேன்னு பாருங்கள், பார்த்தீங்களா இங்கே ஸ்க்ரீன் கட் ஆயிரும். இந்த வீடியோவில் 5250 இப்போ இது ப்ளே பண்ணும்போது இந்த டிஸ்பிளே கட் ஆயிரும். இது அப்படியே அங்கே ப்ளே ஆயிடுது. இப்போ நம்ம பேக் வந்தோம்னு வச்சுக்கோங்க, பேக் வந்தோம்னா அதே மாதிரி அதுவும் பேக் வந்துடும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மொபைலில் நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே எதில் உள்ளே போனாலும் அதை அப்படியே அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் போனாலும் ஃபேஸ்புக்கும் அதில் இருக்கிறது பூரா இந்த மொபைலில் இருக்க பூரா உங்களுக்கு அதில் தெரியுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த மொபைலில் என்ன டச் பண்ணுறோமோ அது அங்கே அப்படியே ப்ளே ஆகும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது இந்த மொபைலில் மட்டும்தான் இருக்கா, இல்லை எல்லா மொபைல்லையும் வருமானு கேட்டால் எல்லா மொபைலும் வராது. நம்ம மேக்ஸிமம் சில மொபைலில் பார்த்தீங்கன்னா சிலதில் செட்டிங்ஸுக்குள்ளே இருக்கும். செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மிராகாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டினா ஸ்க்ரீன் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது வைஃபை டிஸ்பிளேனே கூட இருக்கும். இந்த மாதிரி உள்ள மொபைலில் பூரா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைலை பொறுத்தளவுக்கு இதை கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு முன்னாடியே முன்னாடி இப்போ இறக்கிட்டிங்கனாவே இந்த ஆப்ஷன் வருது. சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் முன்னாடி இருக்காது. செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இந்த மாதிரி அதாவது சாம்சங் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், இல்லாட்டினா மிராகாஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், வைஃபை டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி உள்ள செட்டிங்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள செட்டில் பூரா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பேக் வெளியே வந்துடலாம். வெளியே வரும்போது திருப்பி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், வைஃபை டிஸ்பிளே வந்துடுச்சு. இது கட் ஆயிடுச்சு. திருப்பி வேணுன்னா அந்த ஸ்மார்ட் வியூ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு சில பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து டிவியில் சவுண்டு வரணும், எங்கள்கிட்ட ஹோம் தியேட்டர் இல்லை, டிவியில் மட்டும் எங்களுக்கு ஹெச்டிஎம்ஐயில் கொடுத்தா சவுண்டு வரணும், அது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது நம்ம ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸில் மட்டும் போய் செட்டிங் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோன்னா கீழே ஆடியோ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், குவாலிட்டி அவுட்புட்டு எஸ்பிடிஐஎஃப் பாஸ் த்ரோ ஹெச்டிஎம்ஐ பிட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஹெச்டிஎம்ஐ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பாக்ஸிலேருந்து நேராக டிவிக்கு கொடுக்கும்போது ஆடியோ வந்து அப்படியே ஹெச்டிஎம்ஐயில் வந்துடும். ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எஸ்பிடிஐஎஃப் பாஸ் த்ரோ, அதை செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோஆக்சியல் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பிடிஐஎஃப் அவுட்டு, அதை எடுத்து நீங்கள் ஆம்பிளிஃபயரில் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எந்த ஆம்பிளிஃபயர் நீங்கள் கொடுக்குறீங்களோ கோஆக்சியல் உள்ள ஆம்பிளிஃபயர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆடியோ அப்படியே வந்துடும். இல்லை ஆம்பிளிஃபயர் இல்லை எனக்கு வந்து ஹெச்டிஎம்ஐயில் தான் அவுட் வேணும்னா நீங்கள் இந்த ஹெச்டிஎம்ஐ ஃபிட் ஸ்ட்ரீம் அதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபிட் ஸ்க்ரீம் செலக்ட் பண்ணி வச்சனால இப்போ டிவியில் சவுண்டு வருது. நீங்கள் ஃபிட் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கும்போது ஆம்பிளிஃபயர்லேயோ கோஆக்சியல் அவுட்டில் வராது. சில பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து கோஆக்சியல் அவுட்டில் சவுண்டு வரல அப்படின்னு. அது வேணும்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எஸ்பிடிஐஎஃப் பாஸ் த்ரோ, அதை மட்டும் செலக்ட் பண்ணால் தான் இந்த கோஆக்சியல் அவுட் பார்த்தீங்களா. இதில் கோஆக்சியல் அவுட்டுங்கிறது நான் ஏற்கனவே காட்டின மாதிரி கோஆக்சியலுங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸில் நான் கோஆக்சியல் அவுட்டை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வயர்லேருந்து எடுத்து நீங்கள் ஆம்பு கொடுத்துக்கலாம். இதில் ஹெச்டிஎம்ஐயில் பைப்பன் ஒன்று வருமானு கேட்டிருந்தீங்க. அப்படி வேணுன்னா இப்போ நான் காட்டுற மாதிரிங்க இந்த ஹெச்டிஎம்ஐ பிட் ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிட் ஸ்ட்ரீம் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஹெச்டிஎம்ஐயில் பைப்பன் ஒன்று அவுட்டு வெளியே வரும். நீங்கள் எதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதோட ஆடியோ அவுட்டு அந்த இதில் வரும். இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை பொறுத்தவரைக்கும் இன்னும் பல இது இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மீடியா பிளேயரை பொறுத்தளவுக்கு அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு இந்த மீடியா பிளேயர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பூரா அதில் தான் இருக்கும். நீங்கள் தேவைப்படுற நண்பர்கள் அதில் போய் பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.